ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் வீட்லேயே பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது லீவ் விட்டாச்சு, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. வெயில் வேறு செம்ம கொளுத்துது. அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? 1/2 லிட்டர் பால், நல்லா திக்கான பால் எடுத்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு காய்ச்சலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். அது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் பால் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கு நடுவில் நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பால் இன்னும் பொங்கலை, அது இன்னும் கொஞ்சம் பொங்கி வரட்டும். லேசாக கிண்டி விடலாம். பால் பொங்கினதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். இது கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளே வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். எந்த கெமிக்கலும் கிடையாது, வீட்டில் என்ன இருக்கோ ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், அதை வச்சு செய்கிறது தான் இது. இப்போ பால் வந்து லேசாக பொங்கி வருது. கொஞ்சம் பொங்கி வந்து கொஞ்சம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பொங்கி வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து இது கொஞ்சம் ஹைலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் குறையும் போது இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கிண்டி விடலாம். இந்த 1/2 கப் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 கிராம் அளவில் இருக்கலாம். அதை நல்லா கிண்டி விடலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஃபுட் கலர் லேஸாக, ஏன்னா பட்டர் ஸ்காட்ச் அப்படிங்கிறதுனால அந்த லைட்டாக எல்லோ கலர் வரணுங்கிறதுக்காக கலர் ஸ்லைட்டாக சேர்த்துக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அதோட கூட வெனிலா எசன்ஸ், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ காணும்னு நினைக்கிறேன், இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை, அந்த 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் குறைஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை வந்து இதில் ஊற்றலாம். ஊற்றி மறுபடியும் கிண்டலாம். இது கிண்டும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டும்போதே அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் கிண்டணும். அதுதான் மெயின். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கட்டி விட்டுரும். அதனால் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் நான் எசன்ஸ் விடுறேன் பாருங்கள். இப்போ தான் விட்டுருக்கேன். நான் மிஸ் ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். இல்லை, அந்த எசன்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால அதுக்கு தெரியல. வெனிலா எசன்ஸ் விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். இப்போ பாருங்கள், சரியான பதத்துக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்கோ அதில் நல்லா ஊற்றி, ஆறுனதுக்கப்புறமா ஊற்றி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அது அப்படியே ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம பட்டர் ஸ்காட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? சுகர் கேரமலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து போட்டு நல்லா கிண்டலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக இருக்க வானொலி வச்சு தான் அதை நல்லா சுகர் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது மெல்ட் ஆகி வரும் அந்த ஹீட்டில். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும். இந்த சுகர் வந்து கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சதுன்னா கசக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். அப்படியே ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே வந்து மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் ஒரு தேன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது தான் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ தான் மெல்ட் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, தெரியுதா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த கலர் நல்லா கரெக்டான கலரில் வரும்.
நல்லா தேன் மாதிரி வரும்போது பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுடலாம். பட்டர் ஸ்காட்ச் அப்படிங்கிறதுனால. பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள்கள் தான் சொல்லியிருக்கோம், அதனால் பட்டர் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து அப்படி பொங்கி வரட்டும், நல்லா கரைஞ்சி வரட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நட்ஸ் எல்லாம் போடலாம். முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் உடச்சி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கணும். இப்போ வந்து அது நல்லா எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா பரப்பி விட்டுருணும். அப்படி வச்சுருந்தோன்னா சேர்ந்து போயிடும். அதனால் உடனே நம்ம காய்ச்சின உடனே ஊற்றிடணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து லேசாக எடுத்தாவே அது வந்துடும். இப்போது அதை உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டுட்டு இதை வந்து உடைச்சதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் தூள் ஆகணும். தூளே ஆகக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருந்தோடனே இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இப்போ அதை அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்துலேயே நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சோமோ அதுலேயே வந்து ஊற்றி வச்சிடலாம். நாம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு எந்த கெமிக்கலோ எதுவுமே சேர்க்கல. இப்படி நல்லா மிக்சியில் அரைச்சி இப்படி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்களேன், நல்லா க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் வச்சு பண்ணுறோம், அதனால் நம்ம தைரியமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, கேரமலைஸ் பண்ணி பட்டர் போட்டு நட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எல்லாம் போடணும். அது வந்து ஐஸ்கிரீமில் வந்து நம்ம வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரீசரில். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டாவது இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பர் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். இந்த தண்ணியெலாம் உள்ளே விழாமல் இருக்கும், அதுக்காக தான். இதை நல்லா போட்டு மூடி அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஒரு 8 hours இருக்கட்டும், அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்க்கலாம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா திறக்கும்போது பார்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்காமல் ரொம்ப ஒரு க்ரீமியாக டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் வெளியில் எந்த பொருளும் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. எல்லாமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள்கள் தான், அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது. நான் எடுத்தது தான் தப்புன்னு நினைக்கிறேன். உள்ளே தோண்டி எடுத்துட்டேன், அப்படியே வழித்து எடுக்கணும், அப்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் எடுத்த விதம் தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே வழித்து எடுக்கணும். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், டேக் கேர்.